வறட்சியால் தமிழகம் முழுவதும் குடிநீருக்காக மக்கள் அவதிப்படும் நிலையில் மதுரை மாவட்டத்தில் அதிக அளவில் ஆழ்துளை கிணறு அமைத்து நாள் ஒன்றுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் திருடப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், மதுரை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் சட்டவிரோத தண்ணீர் திருட்டு நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்? இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு தெரிய வந்திருக்கிறதா? இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? காயத்ரி, மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மதுரை கிழக்கு தாலுகாவுக்கு உட்பட்ட ஒத்தக்கடையை அடுத்து உள்ள புதுப்பட்டி, அரும்பனூர் புதூர் மற்றும் அந்த பகுதியை சுற்றி உள்ள கடச்சனந்தல் இந்த பகுதிகளில் கொடிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 7 ஆண்டுகளாக விவசாய நிலங்களிலும் மற்றும் தனியார் நிலங்களிலும் தனியார் சிலர் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து சட்டவிரோதமாக இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்பனை செய்து வருகின்றனர். இது சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் செய்து வருகின்றனர். சுமார் இந்த ஒரு 7 கிராமங்களில் மட்டும் பார்த்தோம் என்றால் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு இந்த தண்ணீர் விற்பனையானது அதிகமாக அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகருக்கு தேவையான மருத்துவமனைகள் மற்றும் ஹோட்டல், பிற தனியார் நிறுவனங்கள் அனைத்திற்குமே அந்த பகுதியிலிருந்து தான் தண்ணீர்கள் திருடி கொண்டு இங்கே விற்கப்படுகிறது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், அந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களது குற்றச்சாட்டு என்னவென்று பார்த்தோம் என்றால், கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில் ஒரு 40 முதல் 50 அடியில் சுவையான குடிநீர் கிடைத்ததாகவும், ஆனால் தற்போது 300-400 அடியை தாண்டி அதல பாதாளத்துக்கு நிலத்தடி நீர் மட்டம் சென்று விட்டதாகவும், மேலும் குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் ஒரு சொட்டு கூட இல்லாத நிலைமைக்கு இவர்கள் தண்ணீரை உறிஞ்சுவதாக அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு பல முறை அவர்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். போராட்டங்கள் நடத்தியும் அவர்கள் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நமது மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகராவிடம் நம்ம அவரோட பார்வைக்கு இந்த குற்றச்சாட்டை நம்ம கொண்டு போனோம். இது குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவிச்சிருக்கார். காயத்ரி, இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் முத்துக்குமார் என்ற வழக்கறிஞர் இருக்கிறாரு. அவரிடமே பேசலாம். சரி, இப்போ இந்த பகுதியில் நிலத்தடி நீர் சட்டவிரோதமாக உறிஞ்சி விற்பனை பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறீங்க? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம ஹைகோர்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் ஈவன் எல்லாம் அப்துல் கலாம் எல்லாம் சொன்னது என்னென்னா, ஈவன் வாட்டர் சோர்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அவங்க இப்போ சீமைக்கரை வழிமுறைகள் எல்லாமே எடுக்கிறது எல்லாமே இந்த வாட்டர் சோர்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டான். பட் ஆனால் இப்போ அந்த ஒத்தக்கடை, அரும்பனூர், புதூர் இந்த ஏரியாலாம் போய் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டில் இல்லீகலாக சம்பிங் பண்ணி வாட்டரை எடுத்து வாட்டர் ட்ரேடிங் பிஸ்னஸ்ன்ற பேரில் வாட்டர் டெவலப் பண்ணிக்கிறோம் பிஸ்னஸ். ஸோ அதை எல்லாமே கலெக்டர் இமீடியட்டாக பார்வையிட்டு ஸ்டாப் பண்ணால் வர்ற சந்ததிகளுக்கு நம்ம ஃபியூச்சரில் நல்லது பண்ணி கொடுக்க முடியும், வாட்டர் லெவல் கொடுக்க முடியும். இல்லாட்டி நம்ம கண்டிப்பாக காயத்ரி, நீங்களே கேட்டிருப்பீங்க, வரக்கூடிய எதிர்கால சந்ததியினருக்கு அந்த நீர் முக்கியமான அந்த நீரை நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மதுரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோதமாக எடுக்கப்படும் இந்த நிலத்தடி நீரை திருடி விற்பதை தடுக்க வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக உள்ளது. காயத்ரி, நாகேந்திரன் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர், ஊத்தங்கரை, தளி உள்ளிட்ட பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இது குறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் பழனிவேலிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பழனிவேல், எந்தெந்த பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது? எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது அந்த பகுதிகளில்? கார்த்திகேயன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையே தற்பொழுது கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே இந்த மாவட்டத்தில் முக்கிய ஒன்றியங்களாக இருக்கக்கூடிய பர்கூர், மத்தூர், ஊத்தங்கரை, தளி, வேப்பனப்பள்ளி போன்ற பகுதிகளில் தற்பொழுது கடும் வறட்சி நிலவுகிறது. நிலத்தடி நீர்மட்டம் என்பது அதர பாதாளத்திற்கு சென்ற நிலையில் குடிநீர் என்பதே ஒரு வாழ்வாதாரத்துக்கான குடிநீர் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் தற்பொழுது நின்று கொண்டு இருப்பது பார்த்தீங்கன்னா பர்கூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வரட்டனப்பள்ளி என்கிற பகுதி. தற்பொழுது நாம் 2 மணியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரே ஒரு பைப்பில் மட்டும் தற்போது தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது கடுமையான வெயில், 100 டிகிரிக்கு மேல் வெயில் அடிக்கும் சூழ்நிலையும் அந்த ஒரு குழாயில் வரக்கூடிய தண்ணீரை பிடிப்பதற்காக தங்கள் தலைகள் மீது சேலைகளால் மூடி பெண்கள் ஏராளமானவர் இங்கே தண்ணிக்கோசரம் அங்கே நின்று நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. குறிப்பாக போனீங்கன்னா இந்த வரட்டனப்பள்ளி பகுதி என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பகுதிக்கு 3 ஆழ்துளை கிணறுகள் மூலம் அமைக்கப்பட்டு அதன் மீது குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் 2
ஆழ்துளை கிணறுகள் வந்து செயலிழந்து போனது காரணத்தால் தற்பொழுது ஒரு ஆழ்துளை கிணறு மீது தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த பகுதியில் வந்து போதுமான அளவுக்கு குடிநீர் காணப்படுகிறது. அதனால் தற்போது வரக்கூடிய சூழலில் ஒரே ஒரு பைப்பில் மட்டும் தற்போது ஏராளமான பெண்கள் தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்க காட்சி நம்ம பார்க்க முடியுது. இங்கே இந்த தண்ணீர் பிடிக்கிற இடத்துல பிறகு அவர்கிட்ட கேட்போம், அம்மா இங்கே வந்து வரட்டனப்பள்ளி பகுதியில் தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு வருது, நீங்கள் எப்படி தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுவும் கிடையாது. இப்போ வந்து ஒகேனக்கல் தண்ணி இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் சப்ளை ஆகுது. அதுவும் சில நேரத்தில் நிறுத்திடுறாங்க. இன்னைக்கு தான் விட்டுருக்காங்க. இப்போ 2 நாளாக தண்ணி வராமல் இருந்தது, இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. குறிப்பா இப்போ நீங்க எப்படி இந்த தண்ணி இல்லைன்னா இந்த பகுதியில் எப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க? நாங்கள் தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோங்க சாமி. தண்ணி இல்லாத எல்லா பொம்நாட்டுக்கும் ஒரே அடி தின்னு சாகுறாங்க சாமி. இது எதுக்குன்னா இவ்வளோ பேர் ஊருக்கு ஒரு சப்ளைக்கு பண்ண எப்படி சாமி? தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. குறிப்பா கார்த்திகேயன், இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பதாக, தண்ணீர் இல்லாமல் மிகுந்த சிரமப்பட்டு இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. கார்த்திகேயன், மதுரை மற்றும் கிருஷ்ணகிரி 2 மாவட்டங்களிலும் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி நாகேந்திரன் மற்றும் பழனிவேல்.